ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இறால் குழம்பு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். நம்ம இறால் குழம்பு நண்டு குழம்பு வைக்கிறதா விறகடுப்பில் தான் நம்ம வைப்போம். எப்போ நம்ம கேஸ் அடுப்பில் தான் பண்ணுவோம். இந்த டைம் வந்து இறால் குழம்புனால விறகடுப்பில் பண்ணுறோம். டேஸ்ட்டாக இருக்கும் விறகடுப்பில் பண்ணால். பூண்டு போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்தில் குழம்பு வைக்கிறது அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ஒரு ஆள் குழம்பு வைக்கிறதா விறகடுப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள், வச்சு பாருங்கள். விறகடுப்பில் தக்காளி போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். முடியுங்க. குழம்பு மிளகாத்தூள் வந்து புளிக்கரைச்சி ஊற்றிக்கிறணும். ஊற்றிக்கலாமா? ஊற்றுக்கம்மா. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கின பிறகு குழம்பு கரைச்சி ஊற்றின பிறகு அதை கொதித்த பிறகு தான் நம்ம இறால் போடணும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம முருங்கைக்காய் போட்டுக்கலாம். போடுங்கம்மா. முருங்கைக்காய் வந்து மீன் குழம்பு, இறால் குழம்பு, நண்டு குழம்புலாம் போட்டால் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து கருணைக்கிழங்கு போட்டுக்கலாம். முன்னாடியே கருணைக்கிழங்கு வந்து அவிய வச்சு தோல்லாம் உரிச்சு வச்சுருக்கோம். அதை தான் இதை போட்டாச்சு. கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். கொதிச்ச பிறகு இறால் போட்டுக்கலாம். ஆஹா, சரியான வாசனையாக இருக்கே. தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். அதில் நல்லா தித்திப்பாக இருக்கும். கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இறால் போட்டுக்கலாம். இங்கே பாருங்க. இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். இங்கே பாருங்க, இறால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, இறால் பாருங்க. இந்த மாதிரி நீங்களும் இறால் குழம்புல கருணைக்கிழங்கு போட்டு வச்சு பாருங்க. இந்த மாதிரி இறால் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, பாய்.